ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் மேட்ச் நம்பர் 19 ஆர்சிபி விஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் வச்சு நடக்குது. பிட்ச் பார்த்தீங்கன்னா, பிட்ச் எக்ஸ்பெக்டட் டு பி எ நியூட்ரல், இது ஒரு நியூட்ரல் ட்ராக்காக இருக்க போது. ஸோ அட் த சேம் டைம் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவு சான்சஸ் இருக்குது. ஸோ நின்று ஆடணும். ஸோ நின்று ஆடினா தான் இங்கே ஜெயிக்க முடியும். ஸோ எந்த ரெண்டு டீமாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் டைம் இதுவரை இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட் பேட் பண்ணவங்க தான் ஜெயிச்சாங்கங்கிற ஒரு இது இருந்தது. ஆனால் நேற்று அந்த இதை மாற்றிட்டாங்க சிஎஸ்கே. ஸோ செகண்ட் பேட் பண்ணியும் ஜெயிக்கலாங்கிறத நேற்று அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு, அதுவும் ஒரு விக்கெட் கூட விழாமல். ஸோ வாட்சன் அண்ட் டூப்ளிசிஸ் 180 அடித்து ஜெயிக்க வச்சுட்டாங்க சிஎஸ்கேவை. ஸோ இது நேற்று அதே நேற்று பிச்சு தான், இன்றைக்கும் அதே பிச்சு தான், சேம் பிச் தான். ஸோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டாஸ் இப்போ டாஸ் ஒரு பெரிய இதாக இல்லைங்க. நீங்கள் பேட் பிடிச்சாலும் பவுலிங் பண்ணுறீங்கன்னா, உங்கள்கிட்ட பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பவுலிங், உங்களுக்கு பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸோ பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பவுலிங்கும் போடலாம். ஸோ இங்கே ஆர்சிபி இதுவரை 2 மேட்ச் விளாண்டுருக்கிறாங்க. ஸோ அதில் ஒன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கூட வின் பண்ணியிருக்கிறாங்க, அண்டு கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட தோற்றுருக்குறாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் தான் ராகுல் 132 வரை அடிச்சிருப்பார். ஸோ ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருந்தது அந்த மேட்ச்சு. ஸோ இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, அவங்க இதுவரை 2 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஸோ 2மே வின் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மேட்ச் சிஎஸ்கே கூட விளாண்டு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு கிங்ஸ் 11 பஞ்சாப் கூட சூப்பர் ஓவர் வரை போய் சூப்பர் ஓவரில் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஸோ போத் டீம் ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா, இங்கே 2 டீமுமே லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வின் பண்ணியிருக்காங்க, 1 and 2ல் இருக்கிறாங்க. ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மொதல் பிளேஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் பிச்சு ரிப்போர்ட். ஸோ பிச்சு ரொம்ப பெருசாக இருக்காது. நின்று ஆடினாங்கன்னா பேட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விக்கெட் விழுந்துடுச்சுன்னா கஷ்டம். ஸோ அதான் அந்த பிச்சை பொறுத்தவரை. ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். இதுவரை 23 மேட்ச் நடந்திருக்கு. அது ஆர்சிபி பார்த்தீங்கன்னா 14 மேட்சும், டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த கிரவுண்டோட ஸ்கோர் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 143, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 136. இப்போ நம்ம ஆர்சிபியோட பிளேயிங் 11 பார்ப்போம். ஆரன் ஃபின்ச், டேவிட் படிக்கல், விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், குர்ப்ரீத் சிங், சிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தர், இஸ்ரோ உடானா, யஹேந்தர் சகல், ஆடம் சாம்பா, நவ்தீப் சைனி. ஸோ இவங்க லாஸ்ட் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே பிளேயிங் 11ல் தான் 2 மேட்ச் வின் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி ஹேட்ரிக் வின் பண்ணுவாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பிளேயிங் 11ல் நோ சேஞ்சஸ். ஆரன் ஃபின்ச் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாருங்க நல்லா, ஓரளவு டேவிட் படிகளுக்கு நல்லா பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாரு. ஸோ பெரிய ஸ்கோராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தவறுதாரோன்னு தான் தோணுது. ஸோ ஒரு டீசெண்டாக அடிக்கிறாரு. ஸோ ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டனாக இருந்துக்கிட்டு ஒரு இந்தியன் வளர்ந்து வரும் ஒரு வீரரான டேவிட் படிக்கலுக்கு எந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ நிறைய சொல்கிறாருங்க, நீங்கள் அப்படி ஆடு இப்படி ஆடுன்னு அவர்கிட்ட நிறைய சொல்கிறாரு. ஸோ ஒரு இதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டனாக ஒரு இப்படிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அடுத்து டேவிட் படிக்கல் நல்ல செம ஃபார்மில் இருக்கிறாரு. விராட் கோலி பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அவரோட பேட்டிங் எப்படிலாம் இருக்குது. ஸோ எப்போ ஒரு இந்தியன் டீமுக்கு கொண்டு வரணுங்கிறத விராட் கோலிக்கு தெரியும். எப்படி சிவம் டூபே, வாஷிங்டன் சுந்தர், நவ்தீப் சைனிலாம் இந்தியன் டீமுக்குள்ளே கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி டேவிட் படிக்கலுக்கு இந்தியன் டீமில் இடம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. இதே ஃபார்மில் போடுறாருன்னா அது கன்ஃபார்ம் ஆயிருங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். விராட் கோலி போன மேட்ச் ஒரு செமையான கம்பேக்கு. ஸோ அந்த ஃபார்மை அவர் தக்க வச்சுக்கிட்டு தான் நினைப்பாரு. ஸோ ஏபி டிவிலியர்ஸ் அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. இங்கே ஆர்சிபியோட அட்வான்டேஜே அந்த டாப் 4 தாங்க. டாப் 4 நின்றுட்டாங்கன்னா பெரிய ஸ்கோர் கூட ஒரு 200+ கூட நம்ம இங்கே துபாயில் எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே ஆர்சிபி பொறுத்தவரை ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஓப்பனர்ஸ் நல்லா சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஃபின்ச் ஆகட்டும், படிக்கல் ஆகட்டும். ஃபின்ச்சு அவுட் ஆனால் கூட படிக்கல் நின்று விளாடுறாரு. அவருக்கு பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கிறத கேட்டால் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டாரு அண்ட் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் அவரோட இந்த மாதிரி ஐபிஎல்ங்கிற மாதிரி இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தாலும் தான் கிரிக்கெட்டில் அவர் கற்றுக்கிட்டதை இங்கே இது பண்ணி இன்னும் அவர் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கிட்டவும் செய்தார். ஸோ இங்கே டீமுக்கு நல்ல ஒரு இதாகவும் இருக்கிறாரு. ஓப்பனராகவும் பெஸ்ட் ஓப்பனராகவும் இருக்காரு. எனக்கு கிட்ட ஆர்சிபியோட பெஸ்ட் ஓப்பனர் படிக்கல் கூட சொல்லிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் இருக்குது. குர்ப்ரீத் சிங், சிவம் டூபே சொன்ன மாதிரி தான். அவராவது டீமுக்கு விக்கெட் தேவைன்னா பவுலிங் போடுவார். டீமுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அப்படின்னா பேட்டிங் பண்ணுவார். ஸோ அந்த அளவுக்கு டீமுக்கு
ஒரு கேம் சேஞ்சராக கூட இருப்பார். வாஷிங்டன் சுந்தர் ஸோ நல்லா யூஸ் பண்ணுறாங்க. விக்கெட்டும் ரன்ஸும் நல்லா கட்டுப்படுத்துகிறாரு. ஸோ அவராலையும் பேட்டிங் அடிக்க முடியுது. ஸோ விக்கெட்டும் 1-2 விக்கெட் எடுக்க முடியுது. இஸ்ரு உடானா, யகேந்திர சகல், ஆடம் சாம்பா, நவதீப் சைனி இந்த 4 பேர் செம விக்கெட் டேக்கராக இருக்காங்க. ஸோ அவங்க கீயே அவங்கள தான். ஸோ பேக் போனே அவங்களுக்கு இந்த 4 பிளேயர் தான். இஸ்ரு உடானா செம ஃபார்மில் இருக்கிறாருங்க. யகேந்திர சகல் சொல்லவே வேண்டாம். ஆடம் சாம்பாவும் இப்போ நல்லா கலக்கிட்டு இருக்கிறாரு. நவதீப் சைனி எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபிக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஒரு பவுலிங் கரெக்டாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா இத்தனை நாள் உமேஷ் யாதவ், முகமது சிராஜை வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா செட் ஆகிட்டாங்க. நான் ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் மேட்ச்லேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் இஸ்ரு உடானா எடுங்கன்னு. ஸோ அவங்க 3rd மேட்ச்சில் தான் இஸ்ரு உடானா யூஸ் பண்ணாங்க. ஸோ பரவாயில்ல, இப்போவாது யூஸ் பண்ணாங்களாங்கிறது தான். ஸோ அவங்கள பொறுத்தவரை அந்த இடத்த அவங்க தக்க வச்சுக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆர்சிபியோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த டாப் ஃபோர் அவுட் ஆகிட்டானே டீம் காலி, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான். ஸோ எல்லாம் டிசியோட பவுலர்ஸ் கையில் இருக்குது. அவங்ககிட்டையும் பவுலர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்ப்போம். இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட பிளேயிங் 11 பார்ப்போம். பிருத்திவி ஷா, சிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஹெட்மயர், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், ரவிச்சந்திரன் அஸ்வின், மமித் மிஸ்ரா, ரபாடா, நோர்தாஜி, பட்டேல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிருத்திவி ஷா நல்லா கலக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவரை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை அவர் பேசுறதுக்கு. இங்கே சிகர் தவான் ரொம்ப ட்ரபுளில் தாங்க இருக்கிறாரு. ஸோ அவர் கட்டாயமாக ஃபார்முக்கு வந்தாகணும். ஸோ இத்தனை நாளாவது அவர் ராகுல் மட்டும்தான் அவருக்கு போட்டியாக இருந்தார். இப்போ அப்படி கிடையாது. மயங்க் அகர்வால், அப்படி சஞ்சு சாம்சன், இப்படி ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஷான் கிஷான் ஓப்பனிங் இறக்கி விட்டா கூட அவர் விளாடுவார். சஞ்சு சாம்சன் அதே கேட்டகரி தான். ஸோ இப்போ லெஃப்டில் அவருக்கு அப்படியே அவருக்கு ஆப்போசிட் போட்டியாக டேவிட் ரூட் படிக்கலை நான் பார்க்குறேங்க. ஏன்னா படிக்கல் நல்லா இதே மாதிரி படிக்கல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா கண்டிப்பாக இந்தியன் டீமுக்குள்ளே வரலாம். சிகர் தவான், ஏன்னா சிகர் தவான் பிளேஸில் ஒரு லெஃப்ட் தான் வேணும்னு. இப்போ ரைட் அண்ட் லெஃப்ட் இந்தியன் டீமில் ஓப்பனிங் தேவைப்படுது பட்சத்தில். ஸோ இத்தனை நாள் கம்பீர் இருக்கிறவரை கம்பீர் ஓடிச்சு. ஸோ கம்பீருக்கு அப்புறம் சிகர் தவான். ஸோ சிகர் தவான் இவ்வளோ நாள் ஓடி இருக்கு. ஸோ இவர் ஸ்ட்ரகிள் ஆனார்னா அடுத்து படிக்கலுக்கு நமக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ படிக்கல் இருக்கிறார், இஷான் கிஷன் இருக்கிறார், லெஃப்ட்டுன்னு எதிர்பார்த்தா. ஸோ எல்லாமே நமக்கு பேக்கப் நிறையா இருக்காங்க. ஸோ அதனால் இவர் ஆட வேண்டிய கட்டாயத்தில் சிகர் தவான் இருக்காரு. கண்டிப்பாக தானே ப்ரூஃப் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் சிகர் தவான் இருக்கிறாங்கிறது தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்தவரை டீசன்ட் ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ டீமுக்காக நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ஃபியூச்சர் இந்தியன் டீம் கேப்டன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபியூச்சர் இந்தியன் கேப்டன் டீம் விசஸ் இந்தியன் கேப்டன்ங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச் இருக்க போது. ரிஷப் பண்ட் ஸோ அவரும் நல்லா அடிச்சு விளையாடுறாருங்க. ஸோ அவருக்கும் இந்த விக்கெட் கீப்பர் போட்டியில் அவரும் இருக்கிறாரு. ஸோ அவரும் அடிக்கணும். ஸோ அடிச்சுட்டு தான் இருக்கிறாரு. ஹெட்மயர் பெரிய அளவில் இந்த ஐபிஎல்ல ஏன்னா அவருக்கு பேட்டிங் வர மாட்டேங்க. ஏன்னா இவங்க டாப் 4 நின்றுட்டதுனால ஓரளவு ஸ்டோனிஸ்க்கு தான் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹெட்மயரே வராரு. ஸோ பெருசாக அவருக்கு எதுவுமே இந்த ஐபிஎல்ல இல்லைன்னு சொல்லிடலாம். அண்ட் அமித் மிஸ்ரா பார்த்தீங்கன்னா அஸ்வின் ஆஃப் ஸ்பின்னர், அமித் மிஸ்ரா லெக் ஸ்பின்னர். ஸோ செம பிளானிங்கோடு இருக்கிறாங்க பாருங்களேன். ஒரு பக்கம் ஆஃப், ஒரு பக்கம் லெக்குன்னு வச்சு. ஆனால் இன்னொரு ஸ்பின் போகலாங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஏன் அவங்க ட்ரை பண்ணலாங்கிறது எனக்கு தெரியல. ரபாடா விக்கெட் டேக்கராக இருக்கார். நோர்தேஜேயும் விக்கெட் டேக்கர் தான். ஸோ பட்டேல் அவரும் ஓரளவு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் போன மேட்ச்சில். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2 டீம் லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆர்சிபி ஆகட்டும், டிசி ஆகட்டும். ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை வின் பண்ணாங்க அபுதாபியில். ஸோ இங்கே டிசி கேகேஆரை ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்டில் இது பண்ணாங்க. ஸோ 2 பேருக்குமே 50-50 தான் இருக்க போகுது. ஸோ இது ஒரு க்ளோஸ்ட் மேட்சாக தான் இருக்க போகுது. 2 பக்கமே நல்லா பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு க்ளோஸ் மேட்சாக தான் இருக்க போகுதுங்கிறது என்னோட கணிப்பு. ஸோ பார்க்கலாம். இப்போ நான் ட்ரீம் 11 உங்களுக்கு 2 டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டீம் பார்த்தீங்கன்னா இது ஸ்மால் லீக் ஹெட் டு கான்டெஸ்டான டீம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ரிஷப் பண்ட் எடுத்திருக்கிறேன், ஏபி டிவிலியர்ஸ் எடுத்திருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்திவி ஷா, விராட் கோலி, படிக்கல் எடுத்திருக்கிறேன். சிவம் டூபே, ரபாடா, நோர்தாஜி, இஸ்ரு உடானா, யகேந்திர சகல் எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் சிகர் தவான் எடுக்க முடியலைங்க. ஏன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ. நான் சிகர் தவான் எடுக்க வேண்டியதாக இருந்தால் எனக்கு நிறைய பிளேயர்ஸ் விட வேண்டியது இருக்கும். இங்கே நான் ஃபின்ச் எடுக்கலை. ஸோ நான் படிக்கல வச்சு தான் போயிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 9.9 கிரெடிட்ஸில் தாங்க ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 9.5க்கு ஆக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் படிக்கலும் பார்த்தீங்கன்னா 8.8 தான் இருந்தார். இப்போ 8.5. சிவம் டூபே ஸ்டார்டிங்கில் 8 தான் இருந்தார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு அது 8.5 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ரபாடா அதே கேஸ் தான். ரபாடா அவர்களும் 9 தான் இருந்தார்.
ஸோ ரபாடாவும் இங்கே 9.5 ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் தான். ஸோ இங்கே இஸ்ரூடானா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்கில் அவர் வந்து 8 தான் இருந்தார் மேட்ச்லலாம். ஸோ அடுத்தடுத்து இந்த மேட்ச்சில் போன மேட்ச்சில் 8 தான் இருந்தார், இந்த மேட்ச் 8.5 ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து நோர்தேஜியும் 8.5 ஆக்குவாங்க. ஸோ இதான் சில நேரத்தில் இப்படி எல்லார் பிளேயருக்கும் ரேட் கூட்டி விடுறது நமக்கு கொஞ்சம் கிரெடிட்ஸ் இஷ்யூ வரும். ஸோ இதான் என்னோட ஸ்மால் லீக் அண்ட் 2 கார்னர்ஸ்க்கான டீம். ஸோ நான் கேப்டனாக விராட் கோலி அண்ட் வைஸ் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரை போட்டிருக்கேன். 2 டீம் கேப்டனையும் நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு நல்ல டீமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ நான் கிராண்ட் லீக் டீமுக்கு வரேன். கிராண்ட் லீக் டீமில் வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட், கேப்டன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபி டிவிலியர்ஸ் எடுத்திருக்கிறேன். அங்கே ரிஷப் பண்ட் நான் வைஸ் கேப்டனாக போட்டிருக்கிறேன். பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷனில் ஸ்ரேயஸ் ஐயர், பிருத்வி ஷா, விராட் கோலி, ஆரன் ஃபின்ச். ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோயினிஸ். பவுலர்ஸ் ஆப்ஷனில் அஸ்வின், நோர்தேஜே, இஸ்ரூடானா, சகல் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இங்கே கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2 டீமோட விக்கெட் கீப்பர்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் என்னோட ஸ்மால் லீக்கில் 2 டீமோட கேப்டன்ஸ் போட்டிருக்கிறேன். ஸோ ரெண்டுமே என்னென்னா அவங்க அதாவது கேப்டன்ஸ் 2 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்கிறாங்க. இங்கே விக்கெட் கீப்பர்ஸும் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால தான் என்னோட கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக வந்து கிராண்ட் லீக் டீமில் நான் விக்கெட் கீப்பர்ஸ் ஆப்ஷனில் போயிருக்கிறேன். இவங்க 2 பேரும் மிடில் ஆர்டர் ஆடுறாங்க. இதே மிடில் ஆர்டர் ஆடுறாங்க, கொஞ்சம் நின்று ஆட வேண்டிய பொறுப்பு அவங்க 2 பேருக்குமே இருக்குது. ஸோ டிவிலியர்ஸ் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ அதே சமயமில் ரிஷப் பண்டும் நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருக்கிறாரு. ஸோ இந்த கிராண்ட் லீக் டீமில் கூட என்னால் சிகர் தவானை உள்ளே கொண்டு வர முடியலங்க. நீங்கள் வந்து சிகர் தவான் போனீங்கன்னா ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் ஏதாவது ஒரு 2 பிளேயரை நீங்கள் விட்டு தான் ஆகணும். ஸோ அது உங்களுக்கு பெரிய, ஏன்னா இருக்கிற எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர்ஸு. ஸோ நீங்கள் ஒருத்தரை விட்டால் சிகர் தவானை எடுத்தால் நீங்கள் 2-3 பிளேயரை நீங்கள் வந்து விற்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த 2-3 பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சிகர் தவான் ஃபெயிலியர் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அதனால் அதை பார்த்து அதுக்குனால தான் நான் பிருத்வி ஷாவோட போயிருக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து படிக்கல வச்சுட்டு நான் பின்ச் எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் இந்த கிராண்ட் லீக் டீமில். அண்டு சிவம் டூபே வந்து நான் உட்கார வச்சுருக்கேன். அண்ட் மார்க்கெட் நீங்கள் வந்து உங்களுக்கு தாங்க, நீங்கள் கிராண்ட் லீக் எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லை ஸ்மால் லீக் எடுத்துகிட்டு போகிறீங்களோ, ஸோ உங்கள் சாய்ஸ் தான் இந்த மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆர் சிவம் டூபே. பிகாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே டீம், இப்போ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் வந்து டீம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுனா ஸோ அவர் வந்து பெரிய அளவில் யூஸ் ஆக மாட்டார். ஸோ டீம் ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது ஸோ அவர் வந்து அடித்து கொடுப்பாரு. ஸோ அதே டைம் விக்கெட்டும் எடுப்பார். ஸோ பவுலிங் போட்டு விக்கெட்டும் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. அதே மாதிரி தான் அங்கே சிவம் டூபே. இங்கே மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எப்படியோ அதே தான் அங்கே சிவம் டூபேயும். ஸோ அவராலையும் வந்து டீமுக்கு வந்து டீம் ஸ்ட்ரகிள் ஆகிற நேரத்தில் பேட்டிங்கும் பண்ண முடியும். அட் த சேம் டைம் டீம் பவுலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கும்போது பவுலிங்கும் பண்ண முடியும். ஸோ 2 பேருமே எடுத்துகிட்டு போனால் நீங்கள் ஒரு பிளேயர் நீங்கள் விட்டால் தான் ஆகணும். ஸோ 2 பேரில் யார் உங்களுக்கு தேவைங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போங்க. 2 பேருமே 8.5 கிரேட்ஸ் உள்ளவங்க தான். ஸோ அது உங்கள் இஷ்டம். நான் இங்கே பவுலர்ஸ் ஆப்ஷனில் ரவிச்சந்திரன் அஸ்வின் எடுத்திருக்கிறேன், நோர்தேஜ் எடுத்திருக்கிறேன், அண்ட் இஸ்ரூடானா ஹேந்திர சகல் எடுத்திருக்கிறேன். 2 பேருமே இஸ்ரூடானா அண்ட் சகல் விக்கெட் டேக்கர்ஸ். நோர்தேஜே ஃபார்ம் கொண்டார். இங்கே அஸ்வின் தான் எல்லாருமே கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். எனக்கு அந்த 9.5 தான் ரபாடா. ஸோ நான் எனக்கு 9 தான் இருந்தது. ஸோ அஸ்வின் எடுத்திருக்கேன், கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாருங்கிறத நம்பிக்கை இருக்குங்க எனக்கு. ஸோ கிராண்ட் லீக்னால சரி எல்லாரும் போடுற மாதிரி போட வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் அப்படிங்கிறது தான் நான் அஸ்வின் எடுத்தது. ஸோ பாருங்கள். ஸோ 2 டீம் பார்த்துக்கோங்க. நான் என்னோடய ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் சேனலில் போடுவேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களோட டீமை போட்டு உங்களோட சந்தேகங்கள்லாம் அதில் கேட்கலாம், எல்லோரும் பதில் சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் டீம் எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு அழகான பாயிண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு IPL மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் ப்ரெடிக்ஷனும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.